திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உருவாக்கப்பட்டு அது அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை தொடர்ந்து கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து 5 முறை ஆட்சி நடத்தியிருந்தாலும் அவர்கள் எல்லாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் தேர்தல் முடிந்து தேர்தலுடைய வெற்றி செய்திகள் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றோம். அப்படி பெற்றபோது அந்த வெற்றி செய்தியை உடனடியாக நானும் நம்முடைய கழக முன்னோடிகளும் கழக செயல் வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஆளாக்கிய அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினோம். அதை தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே மலர்களை வைத்து மரியாதை செய்தோம். அதை முடித்ததற்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை பார்த்தேன். அப்படி பார்த்தபோது நான் பத்திரிகையாளர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்களோ தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி, சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தியை கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன். இந்த ஆட்சி என்பது வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் வாக்களிக்க தவறியவர்களுக்கும் சேர்த்து நடைபெறக்கூடிய ஆட்சி என்று சொன்னேன். அதையும் தாண்டி சொன்னேன், வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு நாம் வாக்களிக்காமல் போய்விட்டோம் என்று வருந்த வேண்டும் என்ற நிலையில எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன். அது இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது என்னென்ன என்று கேட்டால், உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன். புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. புதுமை பெண் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், அரசு பள்ளியிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண், அந்த மாணவிகள், அவர்கள் வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆக அதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஆக பள்ளியில படித்து முடித்திருப்பது கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளை தான் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அது நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள்.